ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மூவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேக்கு கூட தி டிசைர் ஆஃப் பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இது ஒரு மூவி தான். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய காலேஜ் தான் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே 3 பேர் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இது யாருன்னா நம்ம ஜிமின், ஜங்குக், டே. ஓகேவா? 3 பேர் தான் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வராங்க. டே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ இவங்க 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஹேங்ஸ் வந்துட்டிங்களா அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ஹேண்டை காமிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த 4 பேர் வராங்க. இது யாருன்னா நம்ம ஹேங் லைன் தான். ஓகேவா? ஜே, ஹப்பு, ஷுகா, ஆரம், ஜின்னு, இவங்க 4 பேரும் இங்கே விமன் குக்கு. இவங்க எல்லோரும் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தேர்ட் இயர் படிக்கிறாங்க. ஓகேவா? இவங்களும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இதில் நம்ம ஜிமினுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. அவங்களுடைய ஆண்டி அங்கிள் தான் வந்து ஜிமின் வந்து வளர்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை, ஜேஹோப்போட பேரண்ட்ஸ் தான். ஓகேவா? ஜேஹோப்போட பேரண்ட்ஸ் ஜிமினுக்கு நிறைய லவ் கேர் கொடுத்துருக்காங்க. ஜிமின் இப்போ வந்து பார்ட் டைம் ஒர்க் போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் டேக்குலேருந்து இங்கே வந்துருக்கு 3 இருந்திருக்காரு, படிக்கிறாரு. இப்போ நம்ம ஆண்டி அங்கிள் வந்து கொஞ்சம் செலவுலாம் கம்மி பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சம் நம்மளே பார்த்துக்கணுன்ற ரீசனுக்காக அவர் வந்து பார்ட் டைம் ஒர்க் போகிறாரு. நம்ம ஜேஹோ பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, எத்தனை மணிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த விமன் குக்கும் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் ஹேங் லைன்ஸும் தங்கியிருப்பாங்க. இப்போது நீ எத்தனை மணிக்கு வந்த நைட்டு அப்படி சொல்கிறாங்க. ஹேங் அது ஒரு 10 o'clock இங்கே பாரு, நீ எதுக்குடா பார்ட் டைம் ஒர்க் போகிற அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாங்க. பரவாயில்ல ஹேங், நான் போகிறேன், என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஒன்று பார்த்துக்க மாட்டோமா சொல்கிறாங்க. இல்லை ஹேங், எனக்கு கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க் பிடிச்சிருக்கு. அப்போ நான் வந்து சின்ன பையனாக இருந்தேன், நீங்கள் எல்லாமே எல்லாமே எனக்கு பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் வந்து காலேஜ் தர போகிறேன், நான் என்னை பார்த்துக்கிறேன் நீ அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம் தாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சிடும் ஷுகாவை என்கரேஜ் பண்ணுறாங்க. சரி அப்படி சொல்கிறீங்களா? சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு ரிச் தான். நம்ம ஜேஹோப் ஃபேமிலி ரிச் தான். ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு தன்னை தானே பார்த்துக்கணுன்ற ஒரு ஆசை. இதை பார்க்குற ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு வந்துட்டு எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுவார். நம்ம ஜிமின் என்ன பண்ணாலும் அப்ரோச் பண்ணுவார். அதனால ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே போகலாமா? அங்கே வர டைமுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா உன்னை பார்க்கவே இல்லை, மார்னிங் ஏஞ்சாலும் நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க சொல்கிறாங்க. இல்லை ஏன் எங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சேஃபாக போங்க சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பும் போயிடறாங்க. இவங்கெல்லாம் பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம விமன் குக்கு 3 பேர் அப்படியே கிளாஸ் சொல்ல போகிறாங்க. நம்ம ஜிமின் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தனியாக உட்காருவார். டேக்குக்கு ஒரு தனியாக உட்காந்துருப்பாங்க. ரீசன் என்ன? டேக்குக்கு லவ். ஓகேவா? அவங்க வந்துட்டு லவ் பண்ணுறாங்க. இதில் அந்த ரீசனால் தான் நம்ம எதை பார்க்குறாங்க. ஜங்கு வந்து ஜிமினே பார்த்துருக்காங்க. என்ன ஜங்குக்கா பார்த்துட்டு இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் ரொம்ப வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஏன்னா எல்லாரையும் ரொம்ப லவ்வோட பார்த்துக்கிறான், ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான், உனக்கு லவ்வோட வேல்யூ தெரியும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு லவ்வோட வேல்யூ தெரியாதா சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. அப்படி சொல்லட்டே நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆனால் நம்ம ஜிமின் இருக்காங்கன்னா பாரு, எல்லாருமே பாசமாக இருக்கான், கேரிங்காக இருக்கான். ஜெயோப்போட அப்பா அம்மா வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அப்படின்னு கூட தன்னை தானே பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் பர்டன் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு நைட் ஒர்க்லாம் போகிறான். பார்த்தியா பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு வந்துட்டு எவ்வளோ லேட்டாக வரான், பாவமாக இருக்குல்ல சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதில் போய் என்ன இருக்குது, ஆர்டர் பண்ணுறது தப்பு இல்லை தான் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் டேக்கிட்ட சொல்கிறாங்க. சரி இப்போ டே தான் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கும் டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அவர் மேலே பாசம் அதிகம். அதனால் ஆனால் டேக்கு அப்போ கொஞ்சம் ஹார்ட்டாக கொஞ்சம் ஜங்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா அவருக்கு வந்து பாசமாக இருக்கு, பிடிச்சிருக்கு, அவருக்கும் ஜிமின் மேலே பாசம் இருக்குது. இருந்தாலும் ஜங்கு வந்து அடிக்கடி நம்ம ஜிமின் மேலே ரொம்ப கேரிங்காக, அவங்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கிறதுனால ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுவார். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ஒரு பாட்டுக்கு எழுதிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு டே 3 பேருமே எழுதிட்டு தான் இருக்காங்க. இப்போது வந்துட்டு மதியம் ஆஃப்டர் லஞ்ச் டைம் தான் நம்ம ஜங்கு தான் ஜிமினுக்கு ஃபுட்டை பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. இங்கே டே வந்து ஒரு நாள் பேச அப்படி ஒரு மாதிரி வச்சிருக்காரு. இப்போ நம்ம சுகா தான் அதை பார்த்துட்டு டேன்னு சொல்கிறாங்க. சுகா அப்படி சொல்கிறாங்க. நம்ம டே வந்து சுகா வந்துட்டு ஹேங்கன்னு கூப்பிட மாட்டார், சுகா தான் கூப்பிடுவார். சுகா சொல்கிறாங்க இந்த அப்படி சொல்லிட்டு அவர் ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. நம்ம டேவும் ஜங்குக்கும் கசன் தான். ஓகேவா? 2 பேரும் கசன் பிரதர் தான். சுகாவுக்கு டேவை ரொம்ப பிடிக்கும். டே ரொம்ப ஒரு குட் லுக்கிங்கில் இருப்பார். சேம் டைம் ரொம்ப லவ்லி கேரிங் பர்சனும் கூட. ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் ஆவார். நம்ம டேக்கு வந்து நம்ம சுகா வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு டே உனக்கு வேணுமா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே இந்த எடுத்துக்க சொல்லிட்டு அவர் ஃபுட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ டேவும் வாங்கி ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. அவருக்கு பிடிக்கும் ஜிமின்னா. ஆனால் ஜங்கு விஷயத்தில் மட்டும் நம்ம ஜிமின்கிட்ட அவர் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுவார். அவ்வளோதான். இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தாண்டா ரொம்ப அழகாக வந்துட்டு குக் பண்ணிட்டுருக்காரு அவர் கிச்சனில். ஏன்னா ஜிமினுக்கு வந்து குக்கிங் பண்ண கொஞ்சம் வரும். அவர் அழகாக பார்த்து குக்கிங் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருப்பாரா. இதை ஒரு பர்சனோட ரசித்து பார்த்துருக்காங்க. இப்போது பின்னாடி வந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு ரன் பண்ணுறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் குக் பண்ணுறத பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. குக் பண்ணுற பார்க்குறேன், நீ ஹெல்ப் பண்ண முடியாது சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் ஜிமின் குக்கிங் பண்ணுற பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு வந்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் லிப்ஸு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ஒரு
மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு பேபி லிப் மாதிரி ரொம்ப அழகாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவர் அப்படியே அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. நோஸு, லிப்ஸு சொல்லிட்டு. அவர் டேவை கூட இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாரு. ஆனால் ஜிமினை மட்டும் ஜங்குக்கு இப்படி வச்சக்கணுவாங்க அம்மா அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படின்னு சொல்லி லுக்கோட அப்படி இருக்கிறத பார்க்க ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துருக்காரு. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா டேவுங்க தான் நிற்கிறாங்க. ஜங்குக்கு போயிட்டு ஜிமினை ஹிப்போட ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ஜங்குக்கு வந்து யூஸ்வலாக பண்ணுறது. ஆனால் ஜிமினுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஜிமினுக்கு ஜங்குக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிமின் பார்க்குறாங்க ஜங்குக்கா குக்கி என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க. நீ இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படி கேட்குறாங்க. குக்கின்னு கூப்பிட சொல்கிறாங்க. இப்போ டே ஜங்குக்கு வந்து முறைக்கிறாங்க. நீ என்னை குக்கின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்கில். நீ நான் ஃப்ரெண்ட் ஆகிறப்போ நம்ம லவ்வர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஃப்ரெண்ட் அனுப்பி என்ன சொன்னேன். நான் குக்கின்னு கூப்பிட்டா நான் என்ன சாக்லேட் பிஸ்கட்டாக சொல்லி கேட்டல அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் நான் கேட்டேன். ஆனால் இப்போ கூப்பிட்றது ஜிமின் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம டே பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் உனக்கு ஜிமின் மேலே பாசம் அதிகம் சொல்ல. இப்போ ஜிமின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. டே என்னாச்சு நீ கோச்சிக்கல சொல்கிறாங்க. அப்படிலாம் நான் கோச்சிக்கல. ஐயோ என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னான் ஜிமின் சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேவும் ஜிமின் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரி டே நம்ம ஜிமின் சரி வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவரால் க்யூட்டாக வந்து ஃபன்னாக மாற்றிடுறாரு. அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் ஃபன்னாக மாறிடுது. இப்போது நம்ம ஜங்கா ஜிமினோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. டே பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. வந்து பியூரான ஒரு அஃபெக்ஷன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஜங்கா வந்துட்டு சரி ஜிமின் தள்ளி நான் குக் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை வேலை சொல்லுங்கள் குக் பண்ண தள்ளி நான் குக் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ நீ ஹிப்பில் அந்த ஹேண்டை விட்டு தான் தள்ள முடியும் சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் அவங்க ஹிப்பில் அந்த ஹேண்ட் எடுத்து சொல்லிட்டு தட்டி விடுறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படி அந்த ஹேண்ட் எடுத்துடுறாங்க. ஜிமின் பார்த்தா இப்போ தள்ளி வந்துட்டு சிரிக்கிறாரு. நம்ம ஜங்கு இப்படி பண்ணுறது பார்க்க. ஏன்னா ஜங்குக்கு மேலே ஜிமினுக்கு வந்துட்டு ஒன் சைட் லவ் இருக்குது. ஓகேவா ரொம்ப ஒன் சைட் லவ். ஏன்னா இதுக்கு ரீசன் வந்து ஜங்கு ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. டே தான் ஃபஸ்ட்டு ஜிமின்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்க ஜேகப் இன்ட்ரோ பண்ண வைக்கும்போது. ஆனால் நம்ம ஜங்கு அதிகமாக வந்துட்டு நம்ம ஜிமின்கிட்ட கேரிங்காக ரொம்ப லவ்லியாக இருப்பார். அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கு. டேவும் ஜங்கு லவர்ஸ்னு தெரியாமலே நம்ம ஜிமின் வந்து ஜங்கு மேலே ஃபாலோ ஆயிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசனால் ஜிமின் வந்துட்டு அந்த ஒன் சைட் லவ் அப்படியே ஹைட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் அழகாக இருக்காங்க. இவங்க மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது பெரிய விஷயம். அதுவே போதும்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் அப்படியே ஹைட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருக்கு எப்போவுமே பாசம் இருக்கும். டே மேலேயும் சரி ஜங்குக்கு மேலேயும் சரி ஈக்குவலான ஒரு லவ் கேர் வந்து இருக்கும். ஆனால் நம்ம டே வந்து ஜங்குக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டார். கொஞ்சம் பொசசிவாக இருப்பார். அந்த ரீசன் தான். ஏன்னா ஜிமின் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜங்குக்கு டே மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எப்போ ஜிமின் வந்தாங்களோ அப்போதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அந்த ரீசனால் நம்ம ஜிமின் வந்து நம்ம டே கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போது நம்ம டே தான் ஜிமின் தான் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க நான் கிளம்புவா சொல்கிறாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. அதான் பார்ட் டைம் ஒர்க்கு சொல்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு சண்டே என்னைக்கு கூட போகணுமா. ஆமாம் நீங்கள் போகணும். இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதனால் சீக்கிரம் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு போய்ட்டு ஃபாஸ்ட்டாக கடை ஒரு ஃபுட்டை வந்து பேக் பண்ணுறாங்க. எதுக்கு ஜங்கா சொல்கிறாங்க. ஒரு ஃபுட்டு ஜூஸ் ரெடி பண்ணி இதை நீ அங்கே சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ அங்கே உள்ள ஃபுட்டை சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு இதை நீ சாப்பிட சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. இந்த நீ சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. நீ எடுத்துகிட்டு போனால் தான் சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு ஜிமினும் தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்க. ஜிமின் சிக்ஸ் போய் கிஸ் பண்ணிடுறாரு. இதை பார்க்குற ஜட்டேக்கு கோவம் தான் வருது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. சரி போய்ட்டு வரேன் 2 பேரும் சேவை சாப்பிட்டு பத்திரமா இருங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போனதும் டே தான் ஜங்கு கூட செஸ்ட்டில் போய்ட்டு அப்படி அடிக்கிறாரு. ஏன் டே அடிக்கிறா சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. நீ எதுக்கு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி கிஸ் கொடுக்க தப்பா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க டே நீ அப்படிலாம் நினைக்காத சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து பியூரான அஃபெக்ஷன் வச்சுருக்காரு நம்ம ஜிமின் மேலே. எதிர்பார்க்குற டேக்கு எதுக்க முடியல. சரி இருந்தாலும் ஓகே அவருக்கு கொஞ்சம் ஜிமின் மேலே பாசம் இருக்குது. ஆனால் அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். நம்ம ஜங்குக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறதுனால அவர் கொஞ்சம் வருத்தம். சரி ஓகே சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு வந்து கொஞ்சம் மூட் அப்செட் ஆகிட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு. ஜங்கு என்ன பண்ணுறாங்க. டேவை கூட்டிகிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அவரோட செஸ்ட் கிட்ட நம்ம டேவை அப்படி படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுறாரு. 2 பேர் டிவி பார்க்குறாங்க. இப்போ தான் டே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு நீ லவ் பண்ணுறதுனா ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறேன் ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போலாம் பயப்படாத ஜிமின் இருக்கான அந்த வீட்டில் அதனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்ல. அவன் இந்த ஆக்குவரை ஃபீல் பண்ணுறது நம்ம நடந்துக்க கூடாது சொல்கிறாங்க. அதனால தான் சாரி நான் கிஸ் கூட பண்ண மாட்டேங்களா சொல்கிறாங்க. டே நம்மளுக்கு இன்னும் நிறைய ஏஜ் இருக்குது டே அதுக்குள்ளே லவ் கிஸ் அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. டே புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு இந்த உண்டை பிடிச்சிருக்கான்னு நான் நினச்சேன் நீ வேறு மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு நீ லவ் சொல்லும்போது நான் ஏதோ எவ்ரிடே வேறு மாதிரி இருப்போம் நீ நான் நினச்சேன். நம்ம பார்த்தா ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை நான் அப்படி அந்த மாதிரி நினைக்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் மேலே பாசம் அதிகம். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அந்த ரீசனால் தான் வந்துட்டு நான் லவ் சீக்கிரம் சொன்னேன். ஏன்னா காலேஜில் முடிஞ்ச சொல்லியிருப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம டேவும் ஜங்கு கிஸ் பண்ணதே கிடையாது. அந்த ரீசன் தான். இப்போது நம்ம ஃபைனலாக இவங்க 2 பேரும் டிவி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அதே சோஃபாவில் அப்படியே தூங்கிறாங்க. அதே பொசிஷனில் இப்போ ஜிமின் தான் நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இருந்தாலும் அதுதான் ரியாலிட்டி அது கரெக்டு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் போய்ட்டு 2 பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க மேலே போற்றி விட்டுட்டு டிவியில் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு ரூமில் வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் இவங்க 2 பேரும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்க்கும்போது அவங்க மேலே பிளாங்கெட்லாம் கவர் ஆகிருக்கு. டிவிலாம் ஆஃப் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஜங்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிமின் தான் பண்ணியிருப்பாரு. அவருக்கு தெரியும். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு மெதுவாக எதாச்சும் டேவை மட்டும் அந்த சோஃபாவில் அப்படி படுக்க வச்சுட்டு இவர் போகிறாரு போயிட்டு தடி பார்க்குறாரு. நம்ம ஜிமின் அவர் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு.
இப்போது நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு ஜிமின் பக்கத்துல போய் படுத்துக்கிறாங்க. ஜிமினோட பெட்டில் போயிட்டு, அது ஜிமினோட பெட்டு பெருசாக இருக்கும். அந்த ரூமில் போயிட்டு அவர் கூட படுத்துக்கிறாரு. யாரோ தன்னை ஹக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் டர்ன் பண்ணால் ஜங்குக்கு தான். ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்குக்கா எந்திரிச்சிட்டேன் சொல்கிறாங்க. நான் எந்திரிச்சிட்டேன், நீ தூங்கு, நீ நைட்டு வந்து லேட்டாக தான் வந்துருப்ப சொல்லிட்டு இவர் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே நார்மலாக அவர் தூக்கிறாரு, ஒரு ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா டேக்கு ஒரு ஏஞ்சி பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பார்த்து ஜங்குக்கு இல்லை. எங்கே போய்ட்டா சொல்லிட்டு ஜங்கோட ரூமில் பார்த்தா ஜங்கு காணும். சரி டேவோட ரூமில் பார்த்தாலும் ஜங்கு இல்லை. எங்கே போய்ட்டா சொல்லி பார்த்தா இங்கே இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி தூங்குறாங்க. இது பார்க்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இவங்ககிட்ட வர ஜிமின் பக்கத்தில் வந்து இந்த சைடில் அவர் படுத்துக்கிறாரு. 3 பேரும் ஒரே ரூமில் அழகாக தூங்குறாங்க. இப்போ ஜிமின் நடுவுலையும் இந்த பக்கம் டேவும் அந்த பக்கம் ஜங்கும் தூங்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து நல்லா தூங்கியிருப்பாங்க. தூங்கிட்டு இப்போது லஞ்ச் டைம் தானே ஆகுது. ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிமின் டேவும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு எழுந்திரிச்சு போயிட்டு அழகாக குக் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கு சேர்த்து அந்த பக்கம் ஹேங் லைன்ஸ் எல்லாருமே ஒன்றா குக் பண்ணிட்டு அவங்களும் வந்து இவங்களை கூப்பிட்றாங்க. ஃபைனலாக இவங்க குக் பண்ணது அவங்க குக் பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. இப்போ ஜெகப் கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, பாரு நீ படித்து முடிச்சு என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. ஹேங் நான் ஜாப் தான் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அப்படி நம்ம கம்பெனிக்கு வரலையா சொல்கிறாங்க. இல்லை ஹேங் நான் ஜாப்புக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா அப்பா அம்மா வேறு இங்கேருந்து மூவ் ஆன் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஆண்டி எங்களை எங்கே மூவ் ஆன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவாடா அவங்க வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ நீ படித்து முடிச்சுட்டு நம்ம கம்பெனிக்கு வந்தால் தானே நம்ம எல்லோரும் ஒன்றா போகலான்னு சொல்கிறாங்க. நான் அவர் இந்த வருஷம் முடிச்சிருவேன். அப்படி வந்துட்டு என் கூட வர மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அங்கே இருக்கட்டும் நான் ஜாப் பார்க்குறேன், கொஞ்சம் டேஸ் நல்லா ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு வரவா சொல்லி கேட்குறாங்க. நீ அப்படி சொல்கிறியா? சரி ஓகே, உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நீ படித்து முடிச்சுட்டு அப்புறமா வா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜேக போட்டுறாங்க. அம்மா ஃபோன் பண்ணாங்களா உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி ஃபோன் பண்ணாங்க, நான் பேசினேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம சிவாவுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. ஜிம்னு ரொம்ப பியூர் சொல்லு, எப்போவுமே எல்லாரும் மேலே கேரிங்காக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் லவ்லியாக இருப்பார். அவருக்கு பேரண்ட்ஸ் வரலையா, அதனால எல்லாருமே ஜிம் மேலே கொஞ்சம் கேரிங்காக தான் இருப்பாங்க. ஜிம்னு சின்ன வயசில் அவங்க பேரண்ட்ஸ் லாஸ் பண்ணிட்டார், அந்த ரீசனால். இப்போ ஃபைனலாக டெஸ்ட் போயிட்டே இருக்குடா. ரொம்ப அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் டேவும் அடிக்கடி ஒன்றா தான் இருப்பாங்க. ஜிம்மில் அதை பார்த்து தான் இருப்பாரடா, எதுவுமே சொல்ல மாட்டாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால் அவங்க ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். தன்னோட லெவலில் ஒரு விஷயமே இல்லை சொல்லிட்டு அவர் எப்போதுமே ஹைட் பண்ணுவார். இப்போது நம்ம இவங்க யங் லைன்ஸ் எல்லாருமே வந்துட்டு 3rd இயர் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. இவங்க எல்லோரும் வந்துட்டு 3rd இயருக்கு போகிறாங்க. அவங்க 3rd இயர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ ஜென் பார்க்குறாங்க. டே ஜிமின் ஜங்கு டே அப்படி சொல்கிறாங்க. என்ன யங் சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம எல்லோரும் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் நான் பார்ட்டி வைக்க போகிறேன் சொல்கிறாங்க. பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ண ஹாப்பியாக இருக்காங்க. என்ன ஏன் சொல்கிறீங்க இதுக்கு? ஆமாண்டா, ஏன்னா இப்போ நானும் ஃபாரின் போகிறேன் சொல்கிறாங்க. ஃபாரின் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாண்டா நான் ஃபாரின் போகிறேன், என்னோட அப்பா அம்மாவும் சொல்லியிருக்காங்க அங்கே வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண சாலரிலாம் கம்மியாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபாரின் மூவ் ஆக போகிறேன், அதில் உங்கள் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறேன். நாங்கள் எல்லாருமே முடிச்சுட்டு வந்த வருஷம் நம்ம ஜேகப்பும் போகிறோம், அப்புறம் நானும் போகிறேன். இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது நம்ம ஜின்னும் ஜெஷுகாவும், அதனால் இவங்க 2 பேரும் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு இங்கே பிஸ்னஸாக இருக்குது, இவங்க பார்த்துப்பாங்க. நாங்கள் மட்டும் மூவ் ஆன் பண்ண போகிறோம், நானும் ஜேகப்பும். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன் என்னோட வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் பார்ட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் வீட்டிலே பார்ட்டி? ஆமாண்டா, உனக்கு தான் தெரியுமே எனக்குலாம் கிளப்லாம் பிடிக்காது சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வீட்டிலே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லோரும் போகலாமா சொல்கிறாங்க. ஏங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுருக்கலாம் சொல்கிறாங்க. என்னடா நம்ம 2 பேர் வீடு ஸ்பேஸ் பத்தாதுடா, அங்கே தான் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஃப்ரீ டைமாக இருக்கலாம், இங்கே தான் அப்பார்ட்மெண்ட்டில் சவுண்டு இந்த சாங்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் இல்லை, ஆமாம் சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஓகே சொல்லிடுறாங்க. ஃபைனலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்து பார்க்க ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப அழகாக ரெடி ஆகுறாங்க. இதை பார்க்குற ஜங்கு ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டே அதுக்கு அதை விட அழகாக ரெடியாக இருக்காரு, நான் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு வந்து கிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்கு அதெல்லாம் பண்ணல. ஜங்கு அப்படியே ஜிம்மில் தான் பார்த்துருக்காங்க. ஜிமின் செம்ம லுக்கிங் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஜங்கு தான் ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு கிட்டே போயிட்டு இதை போட்டுக்கோ சொல்லிட்டு ஒரு நெக் செயின் மாதிரி போட்டு விட்றாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி வந்து இருக்க சொல்கிறாங்க. என்னடா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நீ போட்டு விடுங்க பாருட்டே, நீ எதுவுமே போடாமல் ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் ஜிம்முக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த நெக்லஸ் போட இன்னும் அழகாக இருப்பேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஏன்னா ஜம்முக்கு வந்து ஜிமின் மேலே எப்பவுமே கேரிங் பாசமாக இருக்கத்தானே செய்கிறாரு. அதனால் வந்துட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன ஜிமின் செய்யணும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜிம்மி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் போய்ட்டு ரூமில் ஒரு நெக்லஸ் விட்டுறாங்க. இது சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இது அம்மா எனக்காக ப்ரெசென்ட் பண்ணது, அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. என்ன இருக்காமா அப்போ ரொம்ப குட்டி குழந்தையான இருந்தேன்னா எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். ஏன்னா ஜிம்மோட அம்மா வந்துட்டு அவங்களோட ஜிம்மோட 3rd பர்த்டேக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் இறந்துருப்பாங்க ஜிம்மோட பேரண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி ஜிம்மோட அம்மா வந்து இந்த செயினை வந்துட்டு வாங்கியிருப்பாங்க ஜிம்முக்காக, அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பர்த்டேக்கு. அதை வந்து ஜேகோப்போட அம்மா பத்திரமா வச்சு வந்து ஜிம்மிட்ட கொடுத்துருப்பாங்க.
அந்த ஆக்சிடென்ட் கூட அவங்க கையில் எப்போ ஜிம்முக்கிட்டே வந்துருக்கும். அவங்க அம்மா பத்திரமா வச்சு இது எப்போ உன்னோட அம்மா ஞாபகமாக வச்சுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பார்க்குறாங்க, அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமினி இதை சொல்கிறாங்க, இதே என்னோட அம்மாவோட கிஃப்ட், எனக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினிக்கு டே மேலே ரொம்ப பாசம், அதனால தான். இப்போ நம்ம டே பார்க்குறாங்கன்னா இது அம்மா உனக்கு கொடுத்து சொல்கிறாங்க, இருக்கட்டும் இந்த நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்றாரு. போட்டு டே ரொம்ப அழகாக இருக்காங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க டே சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அம்மா டே நீ ரொம்ப அழகாக இருக்க சொல்லிட்டு டே வந்து ஜங்கு ரொம்ப லவ்லியா டேவோட 4 கிஸ் பண்ணுறாங்க. இது பார்க்குற டேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ நம்ம ஜிமினி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கீழே போகிறேன், நீங்கள் 2 பேரும் வாங்க சொல்லி கீழே போகிறேன். அவர் வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். அவர் நினைக்கிறாரு என்னதான் தன்னை அவர் ஜங்கை லவ் பண்ணாலும் ஜங்கோட லவ் வந்து டேக்கு சொந்தமானது. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். டே ஒரு பேர் சொல்லு தன்னை ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜங்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரீசனால் ஒரு டே மட்டும் ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. டேக்கு என்னால் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. டே சின்னதாக கூட ஹார்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் பார்த்து பண்ண ஒரு எல்லா விஷயத்துலையும். இப்போ டே பார்க்குறாங்க ஜங்கா நான் ஜிம்னு எதுவும் ஹார்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜிம்னு எப்போ ஹார்ட் ஆக மாட்டான். ஜிம்னு வந்து பெரிய ஒரு ஏஞ்சல், அவன் எப்போ யாரையும் ஹார்ட் பண்ண மாட்டான். எனக்கு என்னன்னா ஜிம்னி அப்போ நிறையா என்னதான் ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் பார்த்து ஜேகப் எல்லாரும் பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துடக்கூடாதுல்ல. அவன் எந்த இடத்துல ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா ஜிமினி அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணேன். அதுவும் எனக்கு தெரியலட்டே, எனக்கு உன் மேலே ஒரு லவ் இருக்குன்னா ஜிமினி மேலே ஒரு தனி அஃபெக்ஷன் இருக்குது, அது உனக்கு சொன்னால் புரியாது சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ டேவும் புரிஞ்சுக்கிறாங்க, என்னை லவ் பண்ணுறதுன்னு. ஆமாம் ட்ரூவாக லவ் பண்ண சொல்லிட்டு ஜங்கு டேவும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு சரி போகலாம் சொல்லிட்டு கீழே வராங்க. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லோரும் அந்த கேங்குடைய கெஸ்ட் ஹவுஸ் விட்டு தான் போகிறாங்க. எங்கன்னா நம்ம சின்ன இருக்கார் இல்லையா, அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறாங்க. அங்கே போய்ட்டு இவங்க பார்த்தா சாங்ஸ் ஜேகப் தான் சாங் போட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. அவர் நம்ம ஜிம்முக்காக சம் கிஃப்ட்டும் வாங்கி வச்சிருக்காரு. ஜிம்மு கொடுக்கணும், ஏன்னா அவர் போக போகிறார் இல்லையா, அதனால் அவருக்கு சில கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இவங்க எல்லாருக்கும் தனித்தனி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அது ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ சுகா பார்க்குறாங்க, டே எப்படா ஜிம்னு நம்ம இருக்க வர சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹாப்பி தான், விட்டுட்டு போனால் அவன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா என் கூட தான் இருந்திருக்கா டேஸும். இப்போ நான் கொஞ்சம் விட்டுட்டு போகும்போது அவன் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுப்பான். ஏன்னா இப்போ என் கூட இருந்துட்டான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் லைஃப்பில் கிடச்சதே வந்துட்டு டேவும் ஜங்குக்கு தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா அவன் இப்படி தனியாக இருந்தக்கூடாது, ஏன்னா நம்ம என்ன மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் அவன் வந்துட்டு ஜங்குக்கும் டே கூடயும் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு போல்டாகணும், எதுக்காகவும் ஏங்கிடக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணணும் தான், ஆனால் அவன் கற்றுப்பான், தனியாக இருந்து பழகிக்கணும் எல்லாத்துலேயும் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் லவ் எப்போதும் கூட இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க சுகா கிட்ட. சரி கரெக்டு தான் சொல்லிட்டு இவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களாம் சாங் வைப் பண்ணா இங்கே ஜங்குக்கு இறங்கும்போது பயங்கர வைப் ஆகிட்டாரு. டே ஜங்குக்கு அப்போ சொல்லிட்டு டே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அதிகமாக குடிச்சிடா சொல்கிறாங்க, நான் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜங்கா டேக்கு போகிறவங்க நடந்துக்காக சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு எப்போவுமே நிறைய லவ் கேர் இருக்குது, இருந்தாலும் இந்த ஜங்குக்கு இருக்குன்னா இவன் சம்டைம்ஸ் எனக்கு பாசிட்டிவ் ஆக்கிறான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுட்டே அது தப்பு இல்லை, ஓகேவா, பாய் ஃப்ரெண்டு மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா எல்லாருக்கும் பாசிட்டிவ் ஆகும், அது தப்பு இல்லை, எனக்கு புரியும் உன்னை பற்றி வா சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபைனலாக இங்கே ரூம்குள்ளே வந்ததும் செம்ம வைபாயிடுறாங்க எல்லோரும். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிமினிட்டையும் டான்ஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பார்த்தா ட்ரிங்க் பண்ணுறாரு. இப்போ சுகா பார்க்குறாங்க, ஜங்குக்கு எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறா சொல்கிறாங்க. சுகா எனக்கு ஒன் டே தான் விட்டுருங்க சொல்கிறாங்க. இங்கே பாருடா அவன் டேக்கு பிடிக்காதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா டேக்கு பிடிக்காது, எதுவும் சுகா செய்ய மாட்டார், அதனால தான் டேக் மேலே சுகாவுக்கு ஒரு க்ரஷ், அதனால அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம சின்ன நம்பிலாம் சொல்கிறாங்க குடிக்காதரா சொல்கிறாங்க. அவர் கேட்கறதாவே இல்லை, அவர் பார்த்துக்கிட்டு நல்லா குடிக்கிறாரு. இங்கே பார்த்தா நம்ம ஜிமினி ஜேகப் 3 பேர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, க்யூட்டாக அழகாக இருக்குது. இவங்க 2 பேரும் ட்ரிங்க்லாம் பண்ணல. அங்கே பார்த்தா அவர் மட்டும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம சின்ன பார்க்குறாங்க, டே என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விட்டுருக்கு, ஏதோ நீக்கு ஒன் டே தானே சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட நம்மளால் இருக்க முடியாது, இவங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படி விட்டு சொல்கிறாங்க. எங்கே ஜங்குத்தண்டா அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப ட்ரிங்க் பண்ணி ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்களான்னு இப்படி பார்த்தா ஜங்கு அவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாங்க. என்ன இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஐயோ டே பார்த்தா கோவப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவர் திருப்பி வச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபைனலாக எல்லாரும் டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஜிமின் நம்ம டே எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. இப்போ டே தான் ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு அப்படி குடிச்சிருக்காரு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க, என்ன டே பேபி அப்படி சொல்கிறாங்க. பேபி அம்மா இங்கே பிறகு குடிச்சதுக்கப்புறம் பேபிலாம் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோ குடிச்சா சொல்கிறாங்க. அது இன்னைக்கு ஒன் டே தான் கொச்சிக்காத சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பதறிக்கி விட சிரிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ள ஃப்ரூட்ஸ் கேட்குறது சாப்பிட்றாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, என்ன ஜங்கா சொல்கிறாங்க, நீ என்ன வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் இந்த குடி சொல்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்து மறைக்கிறாங்க, ஏன்னா நீ குடிச்சாலும் அவனே குடிக்க வைக்கிறியா, ஜிமினி குடிக்கக்கூடாது சொல்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன் டே சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ நம்ம ட்ரிங்க் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க, குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. சரி அப்போ இது குடி சொல்லிட்டு ஜூஸ் ஊற்றி குடிக்கிறாரு. சரி குடி சொல்லிட்டு வாங்குறாரு. நம்ம ஜங்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த ஜூஸ் அவர் கையில் கொடுக்குறாமா அவர் மேலே கொட்டி விட்டுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே நம்ம சின்ன பார்க்குற அட பாவி ஏன்டா அவன் இன்றைக்கி எவ்வளோ அழகான ஒரு ஷர்ட்டை போட்டிருக்கான், இப்படி ட்ரிங்க் பண்ணி அவன் ட்ரிங்க் ஆகுதுக்கு அவன் மேலே ஊற்றிட்டு அப்படி சொல்கிறாங்க. அச்சோ சரி பரவாயில்ல விடுங்க, அவன் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கான் தெரியாமல் ஊற்றுறான் இதில் போய் இருக்க சொல்கிறாங்க. அச்சோ சாரி ஜிமின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, பாரு ஜிமின் என்ன பண்ணுற, அங்கே மேலே ஒரு ரூம் இருக்குது என்னோட ரூமு, அந்த ரூமில் போய்ட்டு அந்த ஷர்ட்டை மாற்றிட்டு என்னோட ஷர்ட்டு போட சொல்கிறாங்க. உங்கள் ஷர்ட்டாக சொல்கிறாங்க. டே இருக்கட்டா எடுத்து போடு வேறு என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இப்படியே நினச்சிட்டு உட்காந்துருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சொல்லிட்டு சரி ஓகே நான் போய் மாற்றிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி போட சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சாங்கை வந்து பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஜிமின்
போகிறாங்க. சரி ஓகே நம்ம போய் ஷர்ட்டை மாற்றி விடலாம் சொல்லிட்டு ஜெமினி என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக அந்த மேல் ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க. டே உன ஜேகப் தான் ஜேகப் பார்க்குறாங்க. டே எங்களோட டான்ஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அவங்க ஏன் சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தாண்டா அப்படியே வந்துட்டு ஜிமின் போகிறத பார்த்துட்டு அவர் மேலே வராரு. மேலே வந்துட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இந்த ரூம் தானே சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் பாட்டுக்கு அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த க்ளோஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிறைய ஷர்ட் இருக்குது. ஐயோ இவ்வளோ பெரிய ஷர்ட்டா, சரி ஓகே இதை போடுவோம், இந்த ஷர்ட்டுக்குள்ளே முழுகு தான் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த ஷர்ட்டை அப்படியே வந்துட்டு அது எப்படின்னா அந்த க்ளோஸட்டை ஓப்பன் பண்ணிட்டு அவர் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அது ஒரு பெரிய ஷர்ட் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போடலான்னு போக நம்ம ஜிமினோட நெக்குக்கிட்ட ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரீத் வந்து கேட்குது. ஒரு மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. லைட்டாக ஜிமின் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்குக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரங்கு. அப்படி ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜங்கு தான் ஜிமின் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு அவர் சென்ஸே இல்லை. அவர் பார்த்துட்டு இது வரைக்கும் நான் எப்படி பார்த்ததில்ல சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்ன பேசுகிற, நீ எப்படி இங்கே வந்து சொல்லி கேட்குறாங்க. அதுவா நீ வந்தது போய் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு புரியுது ஜங்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அவங்க கொஞ்சம் சென்ஸில் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இங்கே பாரு ஜங்குக்கா தலை சொல்கிறாங்க. நோ எனக்கு இப்போ இனிமேல் சொல்கிறாங்க. என்ன அங்கே பாரு ஜங்குக்காடி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் நான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ ஜிமின் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கா நான் இல்லை ஜிமின் ஓகேவா, நான் உனக்கு இப்போ என்ன உனக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவர் சொல்ல சரி நான் போய் வர சொல்கிறேன் ஜிமின் போக எனக்கு ஒன்றை தவிர வேறு யாரும் வேணாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா தப்பு, நீ நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு கேட்குறவே இல்லை. இப்போ ஜிமின் தான் ஜங்கு கூட தப்பிச்சலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஜங்கு கரெக்டான சென்ஸில் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எஸ்கேப் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்க அப்படியே டோர் லாக் பண்ணிடுறாங்க. டோர் லாக் பண்ணிட்டு டோர் கிட்ட சாஞ்சிக்கிறாங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. ஜங்கு ட்ரிங்க் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ஜங்குக்கா. கொஞ்சம் தள்ளி ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு கேட்கறவே இல்லை எனக்கு வேணும் இப்போ ஒன்று இப்படி பார்த்துட்டேன் என்னோட டெசைர் நீ தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் வந்துட்டு ஜிமின்ட்டு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்கிறாங்க. பாரு நீ நினச்சிட்டேன்னா வர சொல்கிறேன் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே கீழே பயங்கரமாக சவுண்டு போயிட்டுருக்கு. ஒரு சவுண்டு சின்ன சத்தம் கூட கேட்கல. இங்கே ஜங்கு அப்படி ஜிம்மில் புஷ் பண்ணாங்க பெட்டில். ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்கா வேண்டாம் ஜங்கா தப்பு பண்ணுற ஜங்கா சொல்லிட்டு அவர் புஷ் பண்ணுறாரு. என்னென்னத்தோ பண்ணி அடிக்க பார்க்குறாரு. ஆனால் முடியவே இல்லை. எங்கள் ஜிம்மில் அப்படியே கத்துறாங்க. ஜங்கா ப்ளீஸ் ஜங்கா வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. ஜங்கு கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு இப்போ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வருதான். அப்படி ஜிம்மின் அந்த இதில் பெட்டில் பின் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு எவ்ரி இன்ச்சு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி ஹங்கரியா அப்படி ஃபைட் பண்ணுறாரு. ஜிம்மின் அவ்வளோ கத்துறாங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் கூட அது ஒர்க்கே ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜங்குக்கு ஜிமின் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. ஜிமின் கண்ணில் அவ்வளோ டேஸ்ட் கொடுத்துது. அவரால் தாங்க முடியல அங்கே நடந்ததை. அப்படி பார்க்குறாங்க. ஒரு 5 ரவுண்டு போயிட்டு நம்ம ஜங்கு தான் வந்துட்டு அப்படியே ட்ரங்கன் ஸ்டைட்டில் அப்படி படுத்துறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. அவரால் தாங்க முடியல அங்கே நடந்ததை. அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணிட்ட ஜங்குக்கா, நீ என்ன பண்ணிட்ட சொல்லி பார்க்குறாங்க. அவனை லவ் பண்ணுறது. ஆனால் அதுக்காக உன்னை இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினச்சதே இல்லை. நீ என்ன டேவோட பாய் ஃப்ரெண்டை, நீ டேவை லவ் பண்ணுற. டேவுக்கு தெரிஞ்சால் தாங்கவே மாட்டான், உடஞ்சிருவான். அவன் சின்னதான் என்கிட்ட க்ளோஸாக இருக்குது. அவன் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறான். அதையே வந்துட்டு அந்த மாதிரியே இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பார்ட் டைம் ஜாபே போக முடிவு பண்ணேன். ஏன்னா நான் வீட்டிலே இருந்தேன். 3 பேர் ஒரே ஒன்றாவே இருப்போம். நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். டே ஹாட்டாக தான் நான் பார்ட் டைம் ஜாபே போனேன். என்னையும் பார்த்துக்கணும், சேம் டைம் ரீசனுக்கு அவனை அவாய்ட் பண்ண தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமின் ரொம்ப அழகாங்க. நீ எனக்கு தெரியும் இப்போ சென்ஸில் இதாக சொல்லிட்டு, ஆனால் நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, டேக்கு துரோகம் பண்ணிட்டேன் சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஜிமின் உடம்புல ட்ரெஸ் இல்லை, ஜங்கு உடம்புல ட்ரெஸ் இல்லை. ஜங்கு ஒரு மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி இருக்குது. அவளை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படி ஒரு பெயின். அவரோட எந்திரிக்கவே முடியல. அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு ஜின்னா எங்களுடைய ஒரு ஷர்ட் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு அவரோட அந்த விதாட்டியான ஒரு ஷர்ட்டையும் எடுக்கிறாங்க. இப்போ பேண்ட்டி போட்டுக்கிறாங்க. எங்கே பார்த்தா இவங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ட்ரிங்க் பண்ணி எல்லோரும் அவங்க ரூமுக்கு ஒரு மாதிரி போயிட்டாங்க. யாருமே கீழே இல்லை. ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டோட சவுண்டு எல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே ஹேங்ஸ் யாரும் இல்லை. எல்லோரும் தூங்கிட்டாங்களோ அப்படி சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் அப்படியே மெதுவாக நடக்க முடியாமல் அப்படியே மெதுவாக நடந்து வராங்க. அப்படியே வந்துட்டு ஒரு கேப் புக் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க. இங்கே ஜிம்மின் பார்க்குறாங்க. எப்படி டேவும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பான். நான் யாருக்கும் தெரியல சொல்லிட்டு அவர் எங்கள் ரூமுக்குள்ளே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு அவ்வளோ டியர்ஸோட அப்படி உட்காந்துருக்காங்க அந்த சோஃபாவில். ஜிம்மின் லைட் ஆன் பண்ண பார்த்து பயந்துடுறாங்க. டேங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் அப்படியே கண்ண டேஸோட அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி பார்க்குறாங்க. நிமிந்து பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் டே தான் கிட்ட வந்துட்டு ஏன் ஜிமின் ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. டே நீ எப்போ வந்தால் சொல்லி கேட்குறாங்க. நான் முன்னாடி வந்துட்டேன். அம்மா நீ எதுக்கு இப்படி இருக்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. ஒரு ஹேரெல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. லிப்புக்கிட்டலாம் பைட் மார்க்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கேட்குறாங்க. சொல்லு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்கிறாங்க. இப்போது டே தான் ஜிமின் அப்படியே கணக்கில் பழிச்சிட்டு ஒரு அரைஞ்சிடுறாங்க. ஜிமினுக்கு அப்படியே டேஸ் வந்துட்டுருக்கு.
டேப்பா ஜிம் பார்க்குறாங்க டே அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எதுக்காக என்கிட்ட ஹைட் பண்ணுற, அவனை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தானா அது ஏன் என்கிட்ட ஹைட் பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே அங்கே அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் ஜிம் தான் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு டே அது சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது நினச்சா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே அது சொல்கிறாங்க, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாரு, நான் அவனை மன்னிக்க விட சொல்கிறாங்க. இல்லை டே நீ தப்பாக நினச்சிக்கிட்ட, அவருக்கு பிடிச்சிருக்கா, அந்த ஒரு ரீசனால் தான் டே அப்படி பண்ணிட்டான், நீ மன்னிச்சிடட்டே, அவனை தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எந்த ஒரு இது வந்துடக்கூடாது டே சொல்லிட்டு நம்ம ஜிம் கெஞ்சுறாங்க. டே பார்க்குறாங்க என்ன ரிலேஷன்ஷிப்பா இனிமேல் அவங்க கூட சொல்லி கேட்குறாங்க. இல்லை டே தப்பாக பிடிச்சிக்காதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான், ஏன் பிடிச்சிருந்தா அவனுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாதா, நீ அப்படி தானே கெஞ்சி நான் அவங்க கூட பெக் பண்ணேன், டே இல்லை டே இல்லைன்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப நேரம் சொல்லியிருப்பாங்க, டே இல்லைடா புரிஞ்சுக்கோ சொல்லி கெஞ்சிருப்பார், பெக் பண்ணியிருப்பார். ஆனால் அவரோட ரைட் சென்ஸே இருக்க மாட்டாங்க. இப்போ ஜிமின் இப்படி கெஞ்சா டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியாது நினச்சா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க டே டோர் லாக் தானே சொல்கிறாங்க. டோர் லாக்கில் தான் இருந்துச்சு எப்படி பார்த்தான்னு கேட்குறியா சொல்கிறேன். டே என்ன பண்ணாருன்றது அப்படி ஜிமின்ட்ட சொல்கிறாங்க. இதை மட்டும் சைலண்ட்டில் வச்சுருக்கலாம். இப்போ நம்ம ஜிமின் அப்படியே அழகிறாங்க. அவருக்கு ரொம்ப அழகாக ஒரு நீளம் பண்ணி அழகாரு. இப்போ கூட நீ ஏன் இப்படி பண்ணிட்டான் அவன்னு என்கிட்ட சொல்லாமல் எதுக்காக அப்படி ஹைட் பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் அப்படி பண்ணப்போ கூட உனக்கு அவன் மேலே கோவம் வரல வெறுப்பு வரலன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ சொல்லு ஜிமின், எனக்கு உண்மையை சொல்லு, உனக்கு அவன் மேலே சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்ல மன்னிச்சிட்டே, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது தான், ஆனால் நான் என்னைக்கு அவனை எடுத்துக்கணும்னு நினச்சதே இல்லைட்டே, ஏன்னா அவனோட பாய் ஃப்ரெண்டை மட்டும் தான் நான் பார்த்தேன், சாரி டே சொல்லிட்டு ஜிமின் மன்னிப்பு கேட்குறாங்க. டேக்கு அவ்வளோ கோவம் வருது, யார் மேலே தப்பு சொல்கிறதே தெரியல. ஏன்னா இந்த விஷயத்துக்கு ஜிமின் சம்மந்தம் இல்லைனாலும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அமைதியாக இருக்கார். இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு, இப்போ நம்ம இவ்வளோ டேஸ் ஒன்றா ஜங்கு கூட இருக்கும்போது ஜிமினுக்கு இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஜங்குக்கு தன்னை லவ் பண்ணிட்டு எப்படி ஜிமின் மேலே இப்படி ஒரு டெசைர் வந்து அவருக்கு வந்திருக்கும் சொல்லிட்டு யாரும் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப டேஸ் வந்து அவர் ப்ரோக் ஆகிட்டார். ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா இது வரைக்கும் ஜங்கு வந்து ஒரு லிப்க்கு ஸ்க்ரப் பண்ணதே இல்லை. அந்த ரீசன் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போது ஜிம்மினால் நிற்கவே முடியல. டே தான் அப்படியே வந்துட்டு ஜிம்மில் வந்து தூக்குறாரு. சரி டே சொல்கிறாங்க, எதுவும் சொல்லாமல் தூக்கிட்டு வந்து பெட்டை படுக்க வைக்கிறாங்க. படுத்துக்கோ சொல்கிறார். படுத்துட்டு அவரோட ரூமில் போய்ட்டு பயங்கரமாக ஆடுறாரு. இங்கே நம்ம டே ஜிம்மின் ரொம்ப ஆடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு அங்காய் ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் ட்ரெஸ் எல்லாம் இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஐயோ ட்ரிங்க் பண்ணிட்டு வாமிட்டு இது பண்ணிட்டோமோ அது அப்படி இருக்குமோ சொல்லிட்டு அவர் அவசரமாக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு டேரெக்டாக அப்பார்ட்மெண்ட் தான் வராங்க. எங்கள் டே தான் வந்துட்டு குக் பண்ணுறாங்க. டே கண்ணில் அவ்வளோ டேஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்களோட 3 பேர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தா எல்லாமே ப்ரோக் ஆகிட்டு அவருக்குள்ள மனசுக்குள்ளே அவ்வளோ வலி. ஜங்கு பண்ணதா ஜங்கு அவரால் விட்டே கொடுக்க முடியல, அந்தளவுக்கு ஒரு வலி இருக்குது மனசுக்குள்ளே. இப்போ ஜங்கு தான் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு டே பேபி அப்படி சொல்லிக்கிட்டே வராரு. நம்ம டே பார்க்குறாங்க. டே ஜங்கு பார்த்து அப்படி தள்ளி விடுறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ எனக்கு தெரியும் நான் குடிச்சு உனக்கு கோவம் தான் சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. டே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஆமாம் ஜிமின் எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கு கோவம் வருது. ஏன் வந்தது இருக்கா அவனை தேடுறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ இருக்கா ஜிமினை காணுமே சொல்லிட்டு அவரு கேட்காச்சு. டேக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே அமைதியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஏன் உனக்கு தெரியாது சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாது தானே கேட்குறா சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அவருக்கு இன்னசென்ட்டாக தான் இருக்காரு, நடந்தது ஞாபகமே இல்லை. ஜங்கு தான் டேக்கு தான் அவ்வளோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கோட வாய்ஸை கேட்ட ஜிம் மெதுவாக எழுந்து வராங்க. ஜங்குக்கு பண்ணிட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்படி இவன் இவ்வளோ தூரம் இவன்கிட்ட பண்ணியும் கூட அவனை எடுத்திருக்கான் அப்படின்னு கூட இவனுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லாமல் இன்னமும் அவன் மேலே பாசமாக கேரிங்காகவே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு கோவம் வர ஜிம்னு பார்க்கும்போது இப்போது டே தான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க என்ன இப்படி ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஜிமின் உனக்கு என்னாச்சும் சொல்கிறேன். ஜங்கிட்ட வராங்க. ஜிமின்கிட்ட வந்துட்டு ஃபேஸில் பார்க்குறாங்க. என்னாச்சும் உனக்கு சொல்கிறாங்க. அது ஒன்னோட ஜங்கா சொல்கிறாங்க. நேரத்தில் அந்த ரைட்டு என்ன சொல்கிறாங்க. நான் கூட ரொம்ப பிடிச்சிடணும் சாரி சொல்லிட்டு உன்னை ஹர்ட் பண்ணுறேன் நான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீ கூட எனக்கு பிடிக்காதான் சொன்னேன் சாரி சொல்லிட்டு அவர் 2 பேர்ட்டு கேட்குறாரு. டே கிட்ட சாரி கேட்குறாரு, ஜிமின் கிட்ட சாரி கேட்குறாரு. இட்ஸ் ஓகே ஜங்கா சரி என்ன இருக்குது சொல்லிட்டு அவர் பையனோட பேசிட்டு இருக்காரு. டே தான் வந்துட்டு ஏன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சொல்லிட்டு நம்ம டே சொல்ல வர நம்ம ஜிமின் போகிறாங்க. ஜிமின் டே கிட்ட கெஞ்சுறாங்க. டே உன்ட்ட பெக் பண்ணி கேட்குறேன். டே ப்ளீஸ் டே வேணாம் டே அவன்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் சென்ஸே இல்லாமல் பண்ணிட்டான். அவனுக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை. டே அவனுக்கு வந்து ரைட் மைண்டில் இல்லை, ட்ரிங்க் பண்ணி தான் தயவு செஞ்சு அவனை எதுவும் சொல்லாத சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. எப்படி ஜிம்மில் அப்படி இருக்க முடியும் சொல்கிறாங்க. டே ப்ளீஸ் டே சொல்லிட்டு ஜிமின் கெஞ்சுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது சரின்ட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ 2 days ஆஃப்டர் தான் ஜிமினுக்கு ஜங்கு கூட பேசுகிறத தள்ளி போகிறாரு. ஜங்குக்கு புரியல. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு ஜங்குக்கா சொல்கிறாங்க. டேன்ட்டு சரியாக பேச மாட்டேன், என்ன தப்பு பண்ணிட்டானா ஜிமின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. அப்பெல்லாம் ஒன்றா சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்ட்டு பேச மாட்டான்னு சொல்கிறாங்க. அதுவா அது அவனுக்கு ஏதோ சின்ன கோவம் நீ பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மற்றபடி ஒன்றும் இல்லை நீ ஃபீல் பண்ணதான் சொல்கிறாங்க. எனக்கு பாரு அவன்கிட்ட பேச மாட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமினை போகிறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன அப்படி திரும்பி பார்க்குறாரு. டேக்கர் அவ்வளோ டேஸ் எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகுது தயவு செஞ்சு சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அவனும் நான் இதுக்கு ஒரு கிஸ்ஸை கூட ஷேர் பண்ணிக்கிட்ட தெரியுமா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்ககிட்ட அப்படி கூட நடந்துக்கிட்டு இல்லை. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம் ப்ரௌடாக இருக்கும், சம்டைம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். சரி ஜங்கு அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் பண்ணிக்கலாம்னு தப்பு இல்லை சொல்லிட்டு நான் நினச்சானா இன்றைக்கி
அமெரிக்காவும் மொத்தமாக உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எல்லாமே உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. இது அவனை கேட்கும்போது அவங்க ஜிமினிக்கே கஷ்டமாக இருக்குது. டே வேணாட்டே அப்படி பேசாத டே, நான் உங்கள் லைஃப்லேயே கொண்டு ஸ்டெப் பண்ண மாட்டேன் டே சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஆடுறாங்க. இப்போது டே தான் பார்க்குறாங்க. இதை அவன்கிட்ட சொல்லவே மாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே நீ உண்மையாக மேலே பாசம் வச்சுருக்க சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்க, டேவோட ஹேண்ட் எடுத்து ஹெட்டில் வச்சுறாரு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எனக்கும் டே ஜவுக்கும் நடந்தது சொல்லவே கூட சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் நீ உண்மையில ஃப்ரெண்டாக நினைக்கிறதா இருந்தால் உனக்கு தெரியும், எனக்கு இந்த வேர்ல்டில் யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட யாரும் இல்லை ஒன்று தவிர நீ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்து அதுக்கப்புறம் ஜவுக்கா. ஆனால் ஜவுக்கா எனக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருப்பான் அவ்வளோதான். ஆனால் எனக்கு அது தெரியும், உனக்கு சம்டைம்ஸ் அது பாசிட்டிவாகனு சொல்லிட்டு உன்னை ஹர்ட் பண்ணதை மன்னிச்சிரு தயவு செஞ்சு ஜவுக்கா கிட்ட எந்த சுச்சுவேஷன்லையும் சொல்லிட்டு அதை உங்கள் ரிலேஷன்ஷிப் எனக்கு புரிஞ்சக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே ஹாப்பியாக இருப்போம், உங்கள் 2 பேரும் லாஸ் பண்ண விரும்பல, என்னால் உங்களுக்கு கூட எதுவும் வந்துருக்கூடாது சொல்லிட்டு ஜவுக்கு ஜிமின் ரொம்ப பெக் பண்ணி கேட்குறாங்க டேக்கிட்ட. அப்படியே ஒரு நீல் டவுனே பண்ணிடுறாரு டேக் முன்னாடி. ஜிமின் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. இதை பார்க்குற டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா பண்ணுறேன் என்னடா சொல்கிறாங்க. டே எனக்கு நீ கிடைச்ச ஒரு பியோர் சோல் டே ஃப்ரெண்ட்ஷிப்பாக, நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் டே மன்னிச்சிட்டு சொல்லி ஜிமின் டேக்கிட்ட கெஞ்சா. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது எந்திரி அப்படி சொல்லிட்டு எழுப்பிடுறாங்க. இப்போ என்ன அவன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா ஆமாம் எந்த சுச்சுவேஷனையும் ஏன் ஜவுக்கா என்கிட்ட இப்படி இருக்காங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே நான் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஆனால் அவரால் ஜவுக்கு நடந்துக்கிட்ட கூட ஏற்றுக்க முடியல. ஆனால் இந்த விஷயத்தை சொல்லாமல் ஹைட் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் தான்டா இந்த யங் லைன்ஸ்லாம் அவங்களாம் போயிட்டாங்க. இவங்க மட்டும் தான் இருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஜிமின் தான் ஒர்க் போகிறாங்க. அவருக்கு ரொம்ப டிஸியாக இருக்குது. அவரால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இங்கே டேவும் ஜவுக்கும் பேசிக்காமல் இருக்காங்க. ஜவுக்கு தான் வந்து டேக்கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. டே பேசவே மாட்டேங்கிறாரு. என்ன கோவம் எதுக்காக ஜவுக்கு டே வந்து நம்ம மேலே கோவப்படுறான்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம ஜவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் வேணுமோ அப்புறம் ஜிமின் கிட்ட தான் போங்க. ஜிமின் அப்படியே ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை ஜவுக்கா பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு புரியுது டே வந்து ஹர்ட் ஆகிருக்காங்க. அது கொஞ்சம் டேஸ் ஆகும் வெளில வரதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஃபைனலாக நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ரொம்ப டிஸியாக இருக்குது. ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ண முடியல, வாமிட் இதெல்லாம் வருது. சரி என்ன பண்ணுறாரு போய் டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா அங்கே ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போது அந்த டாக்டர் பார்க்குறாங்க. பாருப்பா நீ ரொம்ப எங்கேஜாக இருக்க, நீ வேணா அந்த பேபியை சொல்கிறாங்க. நோ டாக்டர் சொல்கிறாங்க என்னதுக்கு அப்படின்னு அந்த பேபி நீ உங்களை வச்சு புரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி உங்கள் மேரேஜ் ஆகிறது கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. டாக்டர் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருப்பா உன் முடிவு சரி பேபி எதுவும் பண்ண எனக்கும் மனசு வரல, இந்த அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கோ, ரொம்ப கேர் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டிஎஸ் வருது, எதுவும் சொல்ல முடியாமல் அமைதி அழறாரு. சரி அப்படியே வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அன்றைக்கி ரொம்ப லேட் நைட்டாக தான் வீட்டுக்கு வராரு. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க இன்னும் ஜிமின் வர சொல்லிட்டு. சரி அவனும் அப்செட்டாக உடஞ்சி போயிருக்கான்னு சொல்லிட்டு டேக்கு புரியுது. போயிட்டு அவங்களே படுத்துறாரு. ஜவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினி என்ன வர சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரொம்ப ஆபத்து. ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது இன்னும் ஹர்ட் ஆகுறான். இப்போ நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போனால் எல்லாருக்கும் நல்லது சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நைட்டாக சொல்லாமல் ஒரே ஒரு லெட்டர் எழுதி வச்சுறாரு. என்னென்னா இந்த மாதிரி நான் மூவ் ஆன் பண்ணுறேன், என்னுடைய ஹாபி அங்கே இருக்கிற பிளேஸ்க்கே போகிறேன், எனக்கு இங்கே வந்துட்டு யார் மேலே அது மாதிரி ஃபீல் ஆகுது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்குறாங்க ஜிமின் வீட்டுக்கே வரலையா சொல்லிட்டு போய் ரூமு போய் பார்க்குறாங்க. பார்த்தா லெட்டர் இருக்குது. இதை எடுத்து படித்து பார்க்குற டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை நான் அவனை பார்க்கறதுனால கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான் போல், அதனால தான் வந்துட்டு அவன் இந்த மாதிரி போயிருக்கான் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டை இழந்துட்டோமே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்க் வந்து பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டு ஜிமினை காணுன்றாரு. 2 நாளாக ரொம்ப இன்னும் கவலையாக இருக்காரு. எங்கே போயிட்டான் ஜிமின்னு சொல்லிட்டு அவர் தேடி பார்க்குறாரு. தெரிஞ்ச இடத்துக்குலாம் ஜெகோபி அங்கே வரைக்கும் கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் போக மாட்டேங்குது. என்னாச்சு ஜிமின் எங்கே போயிட்டா சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஒரி பண்ணி பார்க்குறது. நம்ம டேக்கு கோவம் ஒரு ஜங்குக்கு மேலே எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. இந்த அழகான ரிலேஷன்ஷிப் உடஞ்சதுக்கே இவன் தானே ரீசன். ஃபஸ்ட்டு அவனை இவன் எடுத்துக்கிட்டான். அவன் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணால் அது அவனுக்கு ஞாபகத்தில் கூட இல்லாமல் போயிருக்கு. அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் இவன் தான் ரீசன் சொல்லிட்டு ஜங்கு கூட இருக்க முடியல. ஒரு கஷ்டமாக இருக்குது. அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு அவர் கூட இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு வந்துட்டு ஜிமின் கூட ஜங்கு ஒன்றா அவள் இருந்தது தான் அவன் ஞாபகத்தை வந்துகிட்டே இருக்குது. அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா நம்ம டேவும் ஜங்கு விட்டு சொல்லாமல் கிளம்ப அப்படியே வந்துட்டு பிரேக்கப் சொல்லிட்டு போயிடுறாரு. ஜங்குக்கு புரியவில்லை. சடனாக ஜிமினி காணாமல் போயிட்டாங்க. ஜிமின் தான் எனக்கு எப்பவும் எவ்வளோ பாசமாக இருப்பாங்க, கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, அவங்களே காணும். இப்போ டேவும் என்ன விட்டு போகிறான். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தான் ரீசன் மட்டும் சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், ஜிமின் போனதுக்கு நான் ரீசன், நான் என்ன பண்ண சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டில் அவருக்கு ஒரு விஷயம் கூட ஞாபகத்தில் இல்லை. இங்கே யாருக்குமே தெரியல. இவங்க 3 பேர் நம்ம அந்த ஜிமினை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிட்டாரு. என்னடா நடக்குது தன்னை சுற்றி அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு ஜங்கு வந்து அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. இப்போது அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலான்டா ஒரு பர்சன் தான் ரொம்ப அழகாக கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஒரு பர்சன் வராங்க, பாஸ் அப்படி சொல்கிறாங்க. பாஸ் கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க போகிறாங்க. இப்போ ஜிமின் இருக்கிறது வந்துட்டு நெதர்லாண்டில். ஓகேவா, நெதர்லாண்டில் தான் நம்ம ஜிமின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்காங்க. ப்ரமோஷனாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கல, நீ வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் சலிக்காமல் பண்ணுற ஒரு பர்சன் நீ, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ நீ வாங்குறத விட டபுள் மடங்கு சேலரி சொல்கிறாங்க. டபுள் மடங்கு சேலரி. ஆமாம் இந்த கம்பெனி கூட நான் கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. கொலாபரேஷன் ஆமாம் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன். அவங்க தான் நம்பர் 1 என்டர்பிரைசஸாக இருக்காங்க கொரியாவில் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. கொரியாவா சொல்லிட்டு ஜிமின் ஷாக் ஆகிறாங்க.
ஆமா. கொரியால தான் சொல்லிட்டு நம்ம பாஸ் சொல்றாங்க, "இப்ப நான் அங்க போணுமா? ஆமா உனக்கு அங்க தான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கம்பெனி தான் கொலாபரேட் பண்றோம். இந்த கம்பெனி அந்த கம்பெனி கொலாபரேஷன்ல இருக்கா. அதனால இங்க உள்ள பெஸ்ட்டு ப ஒர்க்கர்ஸ்லாம் நான் அனுப்புறேன். ஏன்னா அங்க சேலரி அதிகம். அந்த ரீசனால தான். இங்க இருக்க நெறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட போஸ்டிங் உங்களுக்கு குடுக்க முடியாது. உனக்கு அந்த பிரான்ச்ல வேணா நியூ போஸ்டிங் குடுத்துருக்கேன்" சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாகுது. சரி எப்படி இருந்தாலும் 4 இயர்ஸ் ஆயிட்டு. நம்ம அங்க ரிட்டர்ன் போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க டிஆர் ஜம்ப் வந்து ஒண்ணா இருப்பாங்க. நமக்கு வந்துட்டு அதனால பிரச்சனைலாம் சால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. ஃபைனலா இங்க நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வராங்க. இங்க ஒரு பேபி தான். அப்படியே வந்துட்டு எப்படின்னா கரெக்ட்டா ஜிம்மின் போகும். அங்க ஸ்கூல் பஸ் வருது. ஸ்கூல் பஸ்லேருந்து ஒரு பையன் இறங்கி ஓடி வரான். மம்மா அப்படி சொல்லிட்டு வரான். அப்ப நம்ம ஜிம் கேட்குறாங்க, குக்கி அப்படி சொல்லிட்டு தூக்குறாங்க. ஆமா அது ஜிம்மோட பையன்டா. ஓகேவா? ஜிம்முக்கு ஒரு பேபி இருக்கான். பாய் பேபி 4 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப அழகா இருப்பான் அந்த பையன் பார்க்கறதுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஜிம்மின் பார்க்குறாங்க. செல்லம் எப்படி இருக்க சொல்றாங்க. மம்மா அன்னைக்கு ஸ்கூல் ரொம்ப சூப்பரா போச்சு சொல்றாங்க. அப்படியா சரி வா சொல்லிட்டு பேபியை தூக்கி கொஞ்சிட்டு அப்படி உள்ள கூட்டிட்டு போறாரு. இங்க உட்கார சொல்றாங்க. மம்மா என்னாச்சு நீங்க ஏதோ ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா நான் ஹாப்பியா இருக்கேன். அதுக்கு ஒரு உரம் கொண்டு ஒரு குண்டு சொல்லவா சொல்றாங்க. சொல்லுங்க சொல்றாங்க. மம்மாவுக்கு நிறைய மணி கிடைக்கும் சொல்றாங்க. மணி அதுக்கா மம்மா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு அதனால இப்போ வாங்குற சேலரி விட நிறைய சேலரி கிடைக்க போகுது. நம்ம புதுசாக ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ண போகிற சொல்றாங்க. மூவ் ஆன் பண்ண போகிறோமா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. கொரியா சொல்றாங்க. கொரியாவா? அது என்னோட பர்த் கண்ட்ரி தானே சொல்றாங்க. ஆமா அது பர்த் கண்ட்ரி தான். நீ அங்கே இப்போ நம்ம அங்கே போகிறோம்னு சொல்றாங்க. பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக குதிக்குது. இது வரைக்கும் பேபி யாரையும் பார்த்ததே கிடையாது. ஜிமின் மட்டும்தான் பேபிக்கு வந்து வேர்ல்டே. வேறு யாருமே தெரியாது. ஜிமின் வேறு யார்கிட்ட இந்த பேபி ப்ரெக்னென்ட் ஆனதோ யாரும் மீட் பண்ணவே இல்லை. ஜெஹோப் கிட்ட ஜாப் கிடச்சிருக்கு. நாங்கள் போய் செட்டில் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி நெதர்லாந்து போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி அவரும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிமின் கான்டாக்ட் கூட பண்ணிக்க மாட்டார். ஜிமின் அப்படியே அவரே தனியாகவே இருந்து மேனேஜ் பண்ணிப்பார் எல்லாத்தையும். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ நீ நானும் அங்கே போக போகிறோன்னு சொல்கிறாங்க. மம்மா என் டேடா அங்கே இருக்காங்களா சொல்லி கேட்குது. ஜிமினுக்கு என்ன பேசுறது இல்லை. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாருட தங்க சொல்கிறாங்க. சாரி மம்மா நான் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் நான் கேட்டேன் உங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டு இந்த கேட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. உண்டாடா அங்கே தான் இருப்பாங்க. மேபி இருக்கலாம் இல்லை வேறு எங்கன்னா கூட மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க எங்கே தானே ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. சரி மம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கணுமே கேட்க மாட்டேன். மம்மா லவ் யூ சொல்லிட்டு பேபி கிஸ் பண்ணுது. நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நீ தான் என்னோட உலகமே சொல்கிறாங்க. நீங்கள் தான் என்னோட வேர்ல்டு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மம்மா அப்போ எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. அங்கே போனால் கண்டிப்பாக நியூ ஃப்ரெண்ட்ஸாக கிடைப்பாங்க. என்னோட குக்கி தான் சீக்கிரமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. நான் சீக்கிரம் மேக் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு ரொம்ப பேபி ஹாப்பியாக சொல்லுது. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு இந்த பேபி நேம் வந்துட்டு ஜங்சன்டா. ஓகேவா? நம்ம ஜிமின் வந்துட்டு கூக்குசான் அப்படி சொல்லி ஜங்க் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பாசமாக இருக்கவங்களா அப்படி கூப்பிடுவாங்க. அந்த ரீசனால அந்த ஜங்ஷன்றதை அவர் வச்சிருக்காரு. நம்ம ஜங்கோட நேம் தான் மீன் பண்ணி வச்சிருப்பாரு ஜங்ஷன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவர் கூப்பிட்றது குக்கி அப்படி சொல்லி கூப்பிடுவாரு. அவர் பார்க்குற ரொம்ப அழகாக ஜங்குக் மாதிரி இருப்பார். அவர் பண்ணுறது எல்லாமே அப்படி ஜங்குக் மாதிரி தான் இருக்கும். அந்த டங்கு அந்த ஐஸு அந்த லிப்ஸ் எல்லாமே அவர் மாதிரி இருக்கும். அவருக்கு ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்க்குறப்ப எவ்ரிடே அவர் ஜிமினுக்கும் டேக் ஆகும் ஜங்குக்காகவும் டேக் ஆகும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க பேர் ஹாப்பியாக இருக்கணும். அவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் லைஃப்லேயே கிடைச்ச 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது அவங்க தான். அதனால் அவங்க எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஜிமின் தான் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே நம்ம பேபி தூக்கிக்கிட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க. இங்கே கொரியாவுக்கு வராங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. நம்ம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள இப்போதைக்கு மீட் பண்ண வேண்டாம். அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணால் கூட அவங்க பேர் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஜங்க் எப்படி தெரிஞ்சிருக்காது. இந்த தெரிய வாய்ப்பு இல்லை. எல்லாமே வந்துட்டு பாஸ்ட் தானே சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அப்படியே இங்கே ஒரு பர்சன் பார்த்தா செம்ம கோல்டு. அவ்வளோ கோல்டு. அந்த கம்பெனி தான் நம்பர் 1ல் இருக்குது. கொரியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி அதுதான். அந்த பாஸ் இருக்காரு ரொம்ப ரொம்ப ரூடு. இங்கே அந்த பாஸ்க்கு ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. அதாவது அந்த கம்பெனியில் எல்லாமே அவங்க தான். இப்போ அந்த பாஸ்ன்னு பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்ல சொல்கிறாங்க. இந்த மாதிரி நியூவாக ஒரு செக்ரட்டரி வர போகிறாங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை நான் வேறு ஒரு போஸ்டிங் மாற போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபைலை வைக்கிறாங்க. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு கோவம் தான் வருது. சரி எல்லாமே கோவம் எமோஷன் எல்லாமே இருக்குது. அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்குது. அப்படியே விட்டுறாரு எதுவுமே சொல்லாமல். சரி இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இந்த என்டர்பிரைஸில் தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க சொல்கிறாங்க. இது மாதிரி நான் நியூவாக ஜாப்புக்கு வந்திருக்கேன் இந்த கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் தான் உங்கள் நேம் தான் பார்த்து ஜிமினா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே என் பேர் சாயன்னு சொல்கிறாங்க. சாயன்வா ஹலோ நைஸ் டு மீட் சாயன்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம நேரில் போய் மீட் பண்ணலாம். நீங்கள் எப்போ ஆஃபீஸ் வரீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து வீட்டில் அரேஞ்ச் ஆகலாம். வீடு செட் பண்ணிட்டு வரவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஓகே சொல்லிட்டு அவரும் கட் பண்ணிடுறாரு. இப்போது ஜிமின் தான் ரொம்ப ஹாப்பியாக அந்த பாஸ் நல்லா பேசுகிறாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஜிமின் போயிட்டு வீடு செட் பண்ணிட்டு பேபியை ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுறாங்க. போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமின் வராங்க. இந்த ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. இப்போது இன்னும் தான் ஒரு பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கம்பெனி அவ்வளோ பெருசு. வர போஸ்டிங்கும் பெரிய விஷயம் இல்லையா? அதனால் பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் சார் சொல்கிறாங்க. வெல்கம் தேங்க்யூ சொல்கிறாங்க. உங்கள் பேர் என் பேர் சாயன்னு சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் சொல்கிறாங்க. ஜிம்மோட அந்த ஹம்பிளான அந்த ஸ்மைலு இந்த கைண்டான அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் கேட்குறாங்க இந்த கம்பெனி பற்றி எப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடியாக இருப்பேன் சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஹம்பிளாக பேசுகிறீங்க. உங்களுக்காக நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க. இந்த பாஸ் இருக்காரு ரொம்ப ரொம்ப ரூடு ரொம்ப கோல்டு. அவருக்கு வேலையில் கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக்
செக் பண்ண கூட ஜாப் விட்டு ஃபயர் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. கமிங் சார் சொல்கிறாங்க. எஸ் கமிங் சொல்கிறாங்க. ஒரு நியூவாக வந்திருக்காங்க சார். சரி ஓகே சொல்லிட்டு விட்டுட்டு போங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிமினும் அப்படி உள்ள வந்துட்டு உட்காடுறாங்க. அந்த பர்சன் அந்த பக்கம் சேரை திரும்பி உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் குட் மார்னிங் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படி டர்ன் பண்ணுறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே ஷாக் வித் எமோஷனலி அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஹாப்பியாக இருக்குது இந்த பர்சன். இது எத்தனை டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கார். அது பொண்ணு ஹார்ட்டாக வேறு மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் லாங் ஹேர் வேறு மாதிரி லெவலில் இருக்கார் பார்க்குறதுக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்ல வராங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் பார்க் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஃபேஸே மாறிடுது. என்ன சொல்லுவாங்க பார்க்குறாங்க. பார்த்து அங்கே இருக்க ஜங்குக்கு தான்டா அப்படி ஒரு கோல்டு. ஏன்னா ஜங்குக்கு இது வரைக்கும் ஜிமின் கிட்ட கோல்டாக பேசினதே கிடையாது. அவர் ஒரு டைம் கூட பேசினது கிடையாது. இப்போ பார்த்தா அவர் அவ்வளோ கோல்டாக அப்படி ரூடாக இருக்கார். இப்போ என்ன சொன்ன அந்த கேரக்டர் எல்லாமே ஜங்குக்கு தான் நான் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஜங்கு தான் இந்த ஜேகே என்டர்பிரைஸில் ஜங்குக்கான அதை மறந்துட்டேன் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போது ஜிமின் தான் வந்துட்டு சார் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ செக்ரட்டரி ஜாபுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க்கில் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அதான் பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஓகே சார் நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கிட்டு அந்த எமோஷனல் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு அப்படியே ஃபைலை கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே எனக்கு ஜாபில் கரெக்டாக இருந்தால் எனக்கு ஓகே இந்த பிரச்சனை சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட ஜாப் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு எதுக்காக இவ்வளோ கோல்டாக பேசுகிறான், எதுக்கு இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறான், என்னை யாரும் தெரியாத மாதிரி ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு கோவம். உன்னை இத்தனை டேஸ்க்கு அப்புறம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹக் பண்ணலாம் தோணுது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் எந்த மிஸ்டேக் பண்ணால் கூட என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். மூஞ்சுக்கு நேரம் சொல்லியிருக்கலாம். நீயும் சரி அவனும் சரி ஒரே நேரத்தை விட்டு போயிட்டீங்களா. எனக்கு நீங்கள் 2 பேர் தானே உலகமே. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனோட பாய் ஃப்ரெண்ட். ஆனால் அவன் பிரேக்கப் சொன்னால் கூட எனக்கு வலிக்கலாம்னா நீ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லாமல் என்னோட போயிட்டல சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப அப்படி மனசுக்குள்ள அவ்வளோ கோவம் வருது. உங்களால் தான் அப்படி மாறணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ யார் கூட கான்டாக்ட்லேயே இல்லைடா. நம்ம டே வந்து மூவ் ஆகிட்டார். நம்ம ஜங்குக்கு விட்டு அவர் இதுக்கு மேலே அவர் கூட இருந்ததுக்கிட்டு என்ன சொல்ல வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஜங்கு பார்க்குறப்ப ஜிமின் அவர் ஒன்றா இருந்தால் ஞாபகம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். பிரேக்கப் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜங்கு யார்கிட்ட கான்டாக்ட் ஆகிருக்க மாட்டார். பைத்தியமாக பிடிச்சிருக்கும். எதனால் என்னோட 2 பேரும் மூவ் ஆன் பண்ணி போனாங்க. அப்போ நான் ஜிமின்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன். சொல்லாமல் கூட என்னோட போனதுக்கு என்ன ரீசன் ஜங்கு டே வந்து எல்லாத்துக்கும் என்ன ப்ளேம் பண்ணானே. நான் என்ன பண்ண சொல்லிட்டு என்னப்பா தப்புன்னு தெரியாமல் வந்து என் மேலே பழி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வெறுத்திருப்பார். யார் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணாங்களோ 2 பேருமே தன்னோட போனதுனால அப்படியே ரொம்ப கோல்டாக மாறி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அந்த கம்பெனி நம்பர் 1 மாறி இருக்கும். ஏன்னா அவர் கூட அந்த டேல தான் அவர் ட்ரிங்க் கூட பண்ணுறாரு. நம்ம ட்ரிங்க் பண்ணாலும் அத்தனை நடந்து சொல்லிட்டு அவர் ட்ரிங்க் பண்ணுறதை விட்டுட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டாரு. யாரோட கான்டாக்ட் சிரிக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அவர் டோட்டலாக மாறி இருப்பார். இப்போ ஜங்கு நினைக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதிருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சார் நான் இப்போ ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து ஒரு ஃபைல் கான்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை ரீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாமே ஓகே சார் சொல்கிறாங்க. சரி ஓகே சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நாலு ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் சொல்லிட்டு ஜிமின் வீட்டில் போகலான்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இங்கே ஜாப் ஒர்க் பண்ணணும்னா கரெக்டாக நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். வேறு எந்த ஒரு இதுவும் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜிமினும் கண்டிப்பாக சார் சொல்கிறாங்க. ஐஎம் ஏ பாஸ் சொல்கிறாங்க. எஸ் பாஸ் சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே கீழே வெளில போயிடறாங்க. ரொம்ப டேஸ்ட் வருது. என்னோட ஜங்குக்கா எப்படி பேசுகிறான் பாரு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வருது. பரவாயில்ல நான் டிசர்வ் ஒரு பர்சன் தான். ஏன்னா சடனாக விட்டுட்டு போயிட்டு அந்த கோவம் போல என் மேலே சரி பரவாயில்ல நீயும் டேவ் ஹாப்பியாக எனக்கு அது போதும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படி வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஈவினிங் ஜிமின் வீட்டுக்கு போக அங்கே பேபி ரொம்ப ஹாப்பியாக வருது. அம்மா சொல்கிறாங்க. பேபி ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே எப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் அன்றைக்கி வந்து டேவே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு அதுக்குள்ளே சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்றால் தான் எல்லாமே முடியுமே சொல்லிட்டு ஜிமின் தான் இந்த பன்னி சுமையில் வச்சுட்டு எல்லாருமே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டே சொல்கிறாங்க. பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனல். ஆனால் இங்கே நம்மளுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்ம அம்மா சொல்லிட்டு கேட்குது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுவா இங்கே நம்மளுக்கு யாரும் இல்லைடா சொல்கிறாங்க. இல்லையா சொல்கிறாங்க. சொல்லிட்டு பேபி விட்டுறது நம்ம ஜங்கு வந்து பார்க்குறாங்க. அவருக்கு கேட்கணும்னு தோணுது. ஏன் விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவனே சொல்லாமல் தானே போனான். நம்ம எதுவும் கேட்கணும், நம்ம யாரையும் எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி கோல்டாகவே இருக்காங்க. ஜிமின் ஒவ்வொரு டே கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவரோட ஒர்க்கில் சின்சியராக இருக்காரு. அவரும் ஜங்கு கூட எதுவும் சொல்கிறதில்ல. ஜங்கு பார்க்குறாங்க. மிஸ்டர் பார்க் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. எனக்கு காஃபி வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு காஃபி எடுத்து வைக்கிறாங்க. ஜங்கு ஒரு போட்டு காஃபி குடிச்சிருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க. ஜிமின் தப்பாக எடுத்துக்காத பாஸ் இப்படி தான் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி 3 years ஆகுது. எப்போவுமே இப்படி தான் ரொம்ப கோல்டாக இருப்பாருங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி இருந்தால் ஜங்கு இப்படி மாறி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவருக்கு தெரியல. சரி ஓகே சொல்லிட்டு டேல அப்படி இருப்பான் நம்ம கேட்க வேணாம். ஏன்னா ஜங்கு நம்மக்கிட்ட யாரும் மாதிரி பேசும்போது நம்ம எப்படி பேச முடியும். அவன் ஒர்க் மட்டும் தான் நம்ம பண்ண வைக்கிறான் சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்து போகணும். லிமிட் அதை கிராஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜிமினும் கரெக்டாக லிமிட்டோட இருக்காருடா. அவர் வந்துட்டு எதுவுமே கிராஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ 1 week ஆகுது நம்ம ஜிமின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 1 week ஆஃப்டர் இன்றைக்கி வந்து வீக்கெண்டு. ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா பேபி தூக்கிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஒரு கிராசரி ஷாப் தான் போகிறாங்க. பேபி அம்மா எனக்கு அந்த வெண்ணிலா கேட்கும் வேணுமா சரி வாங்கி தரந்தாங்க. அதுக்கு சொல்லிட்டு ஜிமின் தான் கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் ஒரு பர்சன் அங்கே ஒரு சாக்லேட் கேக் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த கேக் வந்து சாப்பிடான்னு போகிறாங்க. அவங்களோட ஃபேஸ் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இது சொல்கிறாங்க. டேயாங்க அப்படி பார்க்குறாங்க. ஆசையாக இருக்குது. என்னோட அப்படி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அச்சோ சொல்லி பார்க்குறாங்க. இப்போ பேசலான்னு போகிறாரு. இப்போ நினைக்கிறாரு வேண்டாம் ஜங்குக்கே என்ன யாரோ மாதிரி பார்க்குறான் பேசுகிறான்னா. அப்போ
டேக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். வேணாம், ஜங்குக்கு எந்த உண்மையும் தெரியாதப்ப என் மேலே இவ்வளோ கோவப்படுறேன்னா என்கிட்ட யாரும் ஒரு பேசுகிறான், என்ன வேணாம்னு நினைக்கிறான். அப்போ டே கிட்ட வேண்டாம், நம்ம பார்க்கவே வேணாம், பார்க்காத மாதிரி பேரும் சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ அப்படி போகலான்னு டர்ன் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினோட கண்ணத்தில் ஒரே ஸ்லாப் தான். ஜிமின் அப்படியே கண்ணத்தில் கையை வைக்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. ஏய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிடுது. இப்போது அந்த பர்சன் கீழே பார்க்குறாங்க. எதுக்காக நம்ம அம்மாவை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம பார்க்குற அந்த பர்சன் வந்துட்டு ஏய் நீ யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் தான் வந்துட்டு என்ன சொல்ல தெரியுமா, அது 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 ஹேங் சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏய் ஜிமின் இங்கே பாரு யார் எது சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பேபி தான் வந்துட்டு அங்கிள் தள்ளுங்க சொல்லிட்டு அப்படி பர்சன் தள்ளுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஹோபி ஹேங் சொல்கிறாங்க. நான் ஹோபி தான்டா, எங்கடா போகணும், நீ எங்கே போகணும் சொல்லிட்டு ஹோபி தான் ஜிமினோட ஷார்ட் பிடிக்கிறாங்க. இப்போ அந்த சவுண்டை கேட்டுட்டு ஒரு கேட்டு டர்ன் பண்ணுறாங்க. டே பார்த்துட்டு ஜிமின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ டேவும் ஜேகப் தாங்க வந்திருப்பாங்க. வந்துட்டு நம்ம ஜேகப் வந்து கொஞ்சம் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறோம் சொல்லிட்டு போயிருப்பாரு. நம்ம டே தான் வந்து உட்காந்து சாப்பிட்டு வந்துருப்பாரு. இப்போ நம்ம ஜேகப் வந்து டர்ன் பண்ணும்போது தான் ஜிமினை பார்த்துருப்பாங்க. ஜிமின் டேவை பார்த்துட்டு இருந்தது. பார்த்துட்டு தான் வந்துருப்பாரு. வந்துட்டு பார்க்குறாரு. நீ எங்கடா போனோம், என்னடா பண்ண, நாங்கள் எவ்வளோ எங்கள் இடத்துல தேடிட்டு இருக்கோம், உனக்கு கான்டாக்ட் பண்ண முடியல, ஃபோன் பண்ணி சொல்ல அந்த மாதிரி நெதர்லாந்து போயிருக்கேன், செட்டில் ஆகிறேன்னு சொல்லிட்டு சரி உனக்கு கொஞ்சம் டேஸ் போனால் என்ன செட்டில் ஆகிட்டு பேசுவோன்னு சொல்லி பார்த்தா காணும். அப்பா அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா, எங்கடா போன சொல்லி கேட்குறாங்க. சரி இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹோபி ஹேங் சொல்கிறாங்க. ஹோபி தான் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. இது யாரும் சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா அந்த பேபியை பார்த்தா என்ன தெரியுது, அது பார்க்கறதுக்கு அப்படியே ஜங்குக்கு மாதிரியே இருக்குது. ஜேகப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பேபி யார் சொல்லி கேட்குறாங்க. அது பேபி போய் பார்க்குறது ஜேகப்பு மாதிரி இருந்தாலும் ஜேகப்பு அதெல்லாம் கேட்கல. பார்க்குறாங்க அந்த பேபி யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ பேபி தான் வந்துட்டு ஜேகப்பு தள்ளுதுங்க. பாரு மம்மா எதுக்கு அடிக்கிறா, சாரி சொல்ல மம்மாட்ட, மம்மாவுக்கு வடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் வராங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு இன்னொரு கடத்தில் ஸ்லாப் பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லை, பட் டே தான். ஜிம்மோட லெஃப்ட் சைட் சீக்ஸில் வந்து ஸ்லாப் பண்ண பேபி அழுவ ஸ்டார்ட் பண்ணுது. ஏன் அம்மாவை அடிக்கிறீங்க சொல்லிட்டு அது அழுது. ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியல. டேங்க சொல்லி பார்க்குறாங்க. பேபி அழுத பார்க்க நம்ம ஜேகப் தூக்குறாங்க. அந்த பேபி தூக்கிட்டாங்க. பாரு யார் நீ, எதுக்காக என்னோட ஜிமின் அம்மானு கூப்பிட்றா சொல்லி கேட்குறது. அவன் கேட்குறாரு. பேபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா என்னோட அம்மா அப்படி சொல்லி அது என்ன அழுது. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹேங் சொல்கிறாங்க. இப்போ பேபி ஜிமின்கிட்ட ஹேண்டை காட்டுறது தூக்க சொல்லி இப்போ ஜிமினும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு அங்கே பாருங்க பேபி ஒன்றும் இல்லை, அவர் குக்கிங் கூப்பிடுவார். அதுக்குள்ள முன்னாடி மறைச்சிட்டு அங்கே பாரு சன் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சான் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜங்ஷன் தான் சான் அப்படி சொல்கிறாரு. இப்போ ஜிமின் பேபி பார்க்குது. அம்மா அப்படி சொல்லிட்டு ஒன்றும் இல்லை பேபி ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு டேப் பண்ணுறாரு. அழக்கூடாது சொல்கிறாங்க. அம்மா அவங்க பேட் அங்கிள் அடிக்கிறாங்க உங்களை, வாங்க போயிடலாம் அங்கேன்னு சொல்லிட்டு பேபி தான் சொல்லுது. இப்போது ஜேகப் பார்க்குறாங்க. 2 பேருக்கு புரியல. டேக்கு இப்போ பேபி பார்க்கும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃபேஸு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அந்த பேபியோட ஃபேஸு செகண்ட் வந்துட்டு ஜிம்மில் ஒரு மாதிரி கொஷின் மார்க் கூட டே பார்க்குறாங்க. இப்போ ஜேகப் தான் பேபி வாங்குறாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜிம்மிக்கிட்டேருந்து. இப்போ டே பார்க்குறாங்க. யங் பேபி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி டே தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து போகிறாங்க. அந்த பேக்கர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் போய் தள்ளுறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் வராங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க ஜேகப் முன்னாடி இன்னொரு பர்சன் நிற்கிறாங்க. ஜேகப் இது யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகப் பார்க்குறாங்க. அதுதான் புரியாத புதிராக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வா சொல்லிட்டு 3 பேருமே பின்னாடி போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க பேபி வச்சுக்கிட்டு. இப்போது நம்ம பேபி வந்துட்டு கொஞ்சம் ஜேகப் தான் விளையாட விட்டு இருக்கு. இந்த பேபி வந்துட்டு கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு அப்படி வந்து விளையாடுது. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. இப்போ சொல்லு என்கிட்ட மறைக்காமல் சொல்லு, இது யார் சொல்லி கேட்குறாங்க. அது டேங் சொல்கிறாங்க. இந்த பேபி சொல்கிறாங்க என்னோட சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அன்றைக்கி அது சொல்கிறாங்க. அன்றைக்கி நடந்ததுனால யார் கேட்குறாரு. ஜிமின் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. பார்த்துட்டு எப்படி அவனால் இப்படி முடியுது சொல்கிறாங்க. நீ இந்த பேபி வந்து இது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணப்போ ஏன்டா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ இப்போ போனதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. டே மன்னிச்சிட்டு இந்த ரீசனில் தான் நான் போனேன் மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி இருக்கணும், ஏன்டா அப்படி இருக்கு, என்கிட்ட சொல்லலை சொல்கிறாங்க. ஏற்கனவே உடஞ்சி போய் தான் நான் இது எப்படி சொல்ல முடியும்னு சொன்னால் ஜங்கோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் அதனால சொல்கிறாங்க. அப்போ ஒன்று பற்றி யோசிக்க முடியாது சொல்கிறாங்க. என்னை பற்றி யோசிக்க என்னட்டே இருக்க சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் இப்படி இருக்கா சொல்கிறேன். பட் தான் ரொம்ப கத்துறாங்க ஜிமின்கிட்ட. ஜிமின் அழறாங்க. நீ அந்தளவுக்கு கூட அவனை லவ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழறாங்க. இதை பார்க்குற டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே அது நெக்ஸ்ட் பார்ட் வர்றேன். பாய் டேக் கேர்.